everyone, vanakkam. I am Srika and welcome back to Tamilan Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் டூப்பர் டெலிஷியஸ் ஆன ஒரு சாக்லேட் பட்டர் கேக்கினுடைய ரெசிபியை தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரஸ்ட் மீ, வேற லெவலுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த கேக்கை வந்து நானுமே நிறைய வாட்டி எங்க வீட்ல செஞ்சிருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே இந்த கேக்கை சாப்பிட்டு எல்லாருக்குமே வந்து இந்த கேக்கை பிடிச்சிருந்திருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஐ பிலீவ் தட் இந்த கேக் வந்து நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசிபியை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த கேக்கினுடைய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப குறவு தான். 1 2 3 4 5 6 7 8 9 பொருட்கள் தான் வந்து வேணும். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் 250 கிராம் 250 கிராம். அதே அளவுக்கு கெஸ்டர் சுகருமே 250 கிராம். ஃப்ளார் வந்து 225 கிராம். கோகோ பவுடர் வந்து 25 கிராம். ஸோ இதனோட கணக்கு வந்து எப்படின்னா பட்டர் sugar இதுல நம்ம கெஸ்டர் சுகர் பாய்க்கிறோம் அண்ட் ஃப்ளார் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளார். அந்த ஃப்ளாவா இருக்கட்டும் நார்மல் மாவா இருக்கட்டும் இது சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம கோகோ பவுடர் பாய்க்கிறோம் அதுவா இருக்கட்டும் இது மூணுமே வந்து ஒரே அமௌண்ட்க்கு தான் இருக்கணும். ஸோ நம்ம பட்டர் வந்து 250 பாய்க்கிறோம், கெஸ்டர் சுகர் 250 பாய்க்கிறோம். ஸோ மாவுமே வந்து 250 தான் பாய்க்கணும். ஸோ இது வந்து சாக்லேட் கேக் கோகோ பவுடர் பயன்படுத்துறதுனால 225 வந்து சாதாரண மாவு, மீதி இருக்கிற 25 வந்து கோகோ பவுடர். ஸோ நான் சாதாரண மாவு அப்படின்னு சொன்னேன்னா ஒரு சில பேர் வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் இந்த கடையில் வந்து அதுக்குன்னே பாக்ஸில் விற்பாங்க, அந்த மாதிரி மாவு பயன்படுத்துவாங்க. பட் நான் வந்து எங்கள் வீட்டிலாம் வந்து எதுவுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோதுமாவு தான் பயன்படுத்துவோம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் கோதுமாவு கூட இந்த 250 கிராம் ஃப்ளார்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த கேக்குக்கு வேற என்ன வேணும்னா 3/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 5 முட்டை, 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பால் வந்து ப்ரிஃபரபிளி சாக்லேட் மில்க் இல்லைன்னா சாதாரண மில்க், சாக்லேட் மில்க் இல்லாமல் சும்மா ஃபுல் க்ரீம் லோ ஃபேட் அந்த மாதிரி மில்காக இருந்தாலுமே ஓகே. 1 டீஸ்பூன் ஆஃப் வனிலா எசன்ஸ், அப்புறம் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சோண்டு உப்பு. இதுதான் வந்து இந்த கேக்குக்கு தேவையான பொருட்கள். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 250 கிராம் ஆஃப் பட்டர் அண்ட் 250 கிராம் ஆஃப் கெஸ்டர் சுகர் இது ரெண்டுமே வந்து ஒன்னா ஒரு பவுல்ல கொட்டி நம்ம அடிக்கணும். ஒரு சில பேர் வந்து அந்த கேக் மிக்சர் பயன்படுத்துவாங்க. எங்க வீட்லயுமே வந்து ஆக்சுவலி இந்த தடவை மட்டும்தான் கேக் மிக்சர் பயன்படுத்தல, பிகாஸ் வீட்டுல இருக்கிறது கெட்டு போச்சு. கேக் மிக்சர் கொஞ்சம் கெட்டு போச்சு. பட் கையில தான் வந்து அடிச்சோம். பட் நான் பார்த்த வரைக்கும் கேக் மிக்சர்ல செய்யறதை விட கையில செஞ்சோம்னா அந்த கேக் வந்து நம்ம கொஞ்சம் கூட உழைப்பு போட்டு செய்யறோம் இல்லையா. ஸோ லைக் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் த கேக் வந்து இன்னும் டெலிஷியஸா இன்னும் நல்லா பொங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து க்ரீமி ஆகுற அளவுக்கு ஒரு இந்த ஐசிங்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே க்ரீமா வரும் இல்லையா, இந்த விப்பிங் க்ரீம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பதத்துக்கு வந்து நம்ம ஒன்னா அடிச்சுக்கணும். அந்த பட்டர் அண்ட் சுகர் வந்து ஒன்னா அடிச்சு அது க்ரீமா இருக்கு அந்த பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஒரு முட்டையா வந்து உடைச்சி கிண்டணும். லைக் ஒரு முட்டை உடைச்சி ஊத்திட்டு நல்லா கிண்டிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை உடைச்சி ஊத்திட்டு நல்லா கிண்டிடணும். இதே மாதிரி 5 முட்டைங்களுக்கு செய்யணும். எல்லாமே வந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மாவு, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், அப்புறம் உப்பு வந்து கடைசியா இது எல்லாமே வந்து சல்லடை பண்ணி அந்த பட்டர் சுகர் ஏக் வந்து அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாவை எடுத்துக்கிட்டு அதை சல்லடை பண்ணி நல்லா சலிச்சு அந்த பவுலுக்கு போட்டுட்டு கிண்டிடணும். நல்லா கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம்னா அப்புறம் கோகோ பவுடர் சல்லடை செய்யணும், சலிச்சு உளுக்கு போடணும், நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் சலிச்சு உளுக்கு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு உப்பு எடுத்து உளுக்கு போட்டுட்டு நல்லா கிண்டிடணும். உப்பு போட்டு கிண்டுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா
அந்த பாலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனா எடுத்து ஊத்தி கிண்டுறோம். லைக் எப்படி நம்ம முட்டைக்கு செஞ்சோமோ அதே மாதிரி தான். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பால் ஊத்திட்டு நல்லா கிண்டிடணும். அப்புறம் அடுத்த டேபிள் ஸ்பூன், அப்புறம் அடுத்த டேபிள் ஸ்பூன் சொல்லிட்டு 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாலை வந்து அந்த மிக்ஸர் கூட கிண்டிடணும். அதுக்கப்புறம் அதுல வந்து நான் அந்த வெனிலா எசன்ஸ் ஊத்தி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுல வந்து நம்ம ஏதாவது சாக்லேட் சிப் போட போறோமா, ஏதாவது நட்ஸ் போட போறோமா, அந்த கேக் உள்ளுக்கு வந்து அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அவன்ல வைக்கிற ட்ரே வந்து அந்த மிக்சரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். இவ்வளவு நேரம் போல்ல தானே கிண்டிட்டு இருக்கோம். அந்த போல்ல இருந்து அந்த ட்ரேக்கு வந்து அந்த மிக்சரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை அழகா பதப்படுத்தணும். லைக் அந்த ட்ரேல வந்து ஒன்னு மேல ஒன்னு கீழே அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ஒரே சமமான அளவுல ஆக்கிட்டு நம்ம வந்து ஏதாவது டாப்பிங்ஸ் போட போறோமா, அப்படி ஏதாவது டாப்பிங்ஸ் போட போறோம், அதே மாதிரி நட்ஸ் போட போறோம், ரேசின்ஸ் போட போறோம், அந்த மாதிரினா அது மேல வந்து தூவி விட்டுறணும். தூவி விட்டு அதை நம்ம அவன்ல வச்சிடலாம். அவன்ல வந்து இந்த கேக்கு 1 மணி நேரத்துக்கு வேகணும். அதாவது 200 டிகிரி செல்சியஸ்ல 60 மினிட்ஸ்க்கு வந்து அந்த கேக்கு அந்த அவன் உள்ளே இருக்கணும். அது அந்த 1 ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேக் வெளியே எடுத்து அதை குத்தி பார்த்து அந்த ஸ்டிக் நம்ம குத்திட்டு வெளியே எடுக்கிறப்போ அந்த குச்சி வந்து கிளீனா வந்துச்சுன்னா அப்பதான் வந்து அந்த கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி அந்த மாவு வந்து அந்த மிக்சர் வந்து இன்னும் அந்த குச்சியில அங்கங்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேக் வந்து இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் நம்ம அவனுக்கு வேக வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை நம்ம அந்த கேக்கை வந்து அவன்ல இருந்து வெளியே எடுத்து குச்சியில குத்தி பாக்குறப்போ எதுவுமே வந்து அந்த குச்சியில ஓட்டல, குச்சி கிளீனா வந்திருக்கு அப்படின்னா அந்த கேக் வந்து ரெடி டு பி சர்வ். இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம பொறுமை காத்து அந்த ட்ரேல இருந்து அந்த கேக்கை நம்ம டிரான்ஸ்ஃபர் இன்னொரு பிளேட்டுக்கோ இன்னொரு தட்டுக்கோ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் ஆறிடுச்சுன்னா தான் அந்த ட்ரேல இருந்து அந்த கேக் வந்து கொஞ்சம் சைட்ல இருக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணும். அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அந்த கேக்கு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் வந்து தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெட்டி சாப்பிடலாம். இப்ப வந்து இந்த கேக் செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு, ப்ரொசீஜர் பார்த்தாச்சு. பட் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்க்க போறோம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த கேக் இல்ல எந்த கேக்கா இருந்தாலுமே அந்த கேக்கை வந்து நம்ம கையில அடிச்சோம்னா நம்ம வந்து ஒரே சைடு தான் அடிக்கணும். லைக் நான் வந்து எப்பயுமே கிளாக் வைஸ் தான் அடிப்பேன். ஒரு சில பேர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அடிப்பாங்க. பட் அது எந்த சைட்டுங்கிறதுக்கு அது இல்ல. நம்ம எப்படி அடிக்கிறோமோ அதே லைக் பிகினிங்ல இருந்து முதல் அந்த பட்டர் சுகர் போட்டு அடிக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து கடைசியில வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏதாவது அது உள்ள அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டோம்னா அது வரைக்கும் பிகினிங் டு தி எண்ட் எல்லாமே வந்து ஒரே சைட்ல தான் அடிக்கணும். கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் தான், ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான். அப்படி நம்ம மாத்தி 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 அடிச்சோம்னா அந்த கேக் வந்து நல்லா பொங்கி வராது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து நம்ம 5 முட்டைகள் பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாமே வந்து நம்ம உடச்சி ஊத்துறப்போ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். லைக் நம்ம முட்டை வந்து ஐஸ் பெட்டியில வைக்கிறோம்னா அந்த முட்டையை வந்து இந்த கேக் செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்து எடுத்து வெளியே வச்சிடணும். லைக் அந்த கேக் அந்த மிக்சர் உள்ளுக்கு வந்து அந்த முட்டை போகிறப்போ அந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். தேர்ட் டிப்ஸ் என்னன்னா, அது வந்து நான் ப்ரொசீஜர்லயே சொன்னேன். தென் மாவுலாம் வந்து சல்லடையில நல்லா சலிச்சிட்டு தான் வந்து அந்த மிக்சர்ல கொட்டணும்னு. இது வந்து ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க. லைக் மாவுனா ஆல்ரெடி ரிஃபைன்டு தானே, எதுக்கு நம்ம திருப்பி சல்லடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி நம்ம சலிச்சோம்னா தான் அந்த கேக் வந்து இன்னும் அழகா இன்னும் அப்படியே பொசு பொசுன்னு வரும்.
அண்ட் கடைசி விஷயம் என்னன்னா அந்த மிக்சரை வந்து நம்ம அவனுக்கு வேக வைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். லைக் அந்த 200 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் முன்னுக்கே வந்து நம்ம தட்டி வச்சிடணும். ஸோ 10 நிமிஷம் டைமர் வச்சிட்டோம்னா அந்த அவன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மிக்சர் எடுத்து நம்ம அவன்ல வச்சோம்னா அந்த கேக் வந்து நல்லா வேகும். அப்படி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணாம அப்பதான் ஸ்விட்சை தட்டி உடனே நம்ம கேக் மிக்சரை உள்ளுக்கு போட்டோம்னா அந்த கேக்கு வந்து நம்ம 1 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறப்போ சரியா வேகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா வந்து ஒரு சைட் வந்திருக்கும், ஒரு சைட் வேகாது, அந்த மாதிரி இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ப்ரிஃபரபிளி ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணாதான் அந்த கேக் வந்து நம்ம உள்ளுக்கு வச்சு வேக வைக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிஷியஸ் சாக்லேட் பட்டர் கேக். ஸோ இந்த கேக்குக்கான ரெசிபி யாருக்காவது கேட்டோடனே லைக் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ரை பேக்கிங் த கேக். உண்மையிலேயே டேஸ்டா இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி சாப்பிட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.